சார் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் போயிட்டுருக்கு. அது நீங்கள் பேசினது தான். நடிகர் சூரி பற்றி நீங்கள் பேசின விஷயம் வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. அவர் எப்படி சூரிய பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக தப்பாக சொல்லிட்டீங்களா? 100% கரெக்டான விஷயமா. அதை பாருங்கள், எத்தனை பெண்களை பார்த்து இவரோட கான்ஃபிடன்ட் பிடிச்சிருக்கு, இவரோட இது பிடிச்சிருக்கு. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கூட போட்டிருந்தேன். அதாவது கண்ணு என்ன இன்டர்வியூ பண்ணுறாரு, அது எனக்கு நடந்த விஷயம்னா நான் சூரியனாவை நான் மென்ஷன் பண்ணதோட ரீசன், எனக்கு நடந்த இன்சிடென்ட் ஒன்று. என்ன இன்சிடென்ட்னா, என்கிட்ட கேட்டார், நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க, என்ன மாதிரி நடிக்கிறீங்க என்கிட்ட கேட்டாங்க. ஓகேங்களா, இன்டர்வியூவில். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தில் நடிக்கிறப்ப, தம்பி உங்கள் நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்றப்ப நான் என்னோடய சம்பளத்தை சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் உங்கள் ஆட்டத்தில் இவர் சூரியயில் 500 1000 அந்த மாதிரி வந்து இந்த லெவலுக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஆரம்பத்தில் அப்படி வந்ததோட ரீசன் எஜுகேஷன் இல்லை, உண்மையான விஷயத்தை தானே சொன்னோம். அவர் சொன்ன விஷயத்தை தானே சொன்னோம், படிப்பு இல்லை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவரோட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா, வேலை செஞ்சு, அதாவது பெயிண்ட் அடிக்கிற வேலை பண்ணி சாப்பிடாமல் எத்தனையோ நாள் படுத்திருக்கேன். ஏன் பெரிய டேரக்டரே சொன்னார், சார் நான் நிறைய டைம் சூரிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன்ட்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல்